சமீபத்தில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போது ஜொமேட்டோ ஊழியர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அதே போல் திருத்தணியில் வந்து ரயிலில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து வெட்டுறாங்க. இந்த மாதிரி படுகொலைகள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான். கஞ்சா போதை, இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையான ஆட்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏன்னா கள்ளச்சாராய மரணம் வந்து மரக்காணமாக இருக்கட்டும், அதன் பிறகு கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். போதை புழக்கத்துக்கு எந்தளவுக்கு மக்கள் அடிமையாக இருக்காங்க, இந்த ஆட்சியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இவங்க மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை வந்து பொய்யான வாக்குறுதிகள். கடைசி நேரத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு திட்டங்களை சொல்லி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. மக்களை பொறுத்தவரையும் தெளிவாக இருக்காங்க. இவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு நலத்துக்கு எதுவுமே செய்யலை. யாரையுமே பேச விட மாட்டாங்க. ஏன்னா கருத்து சுதந்திரம், மக்கள் போராட்டம் வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து 29 போராட்டத்துக்கு மேலே பண்ண திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே குரல் கொடுக்க முடியல. இன்னும் சமீபத்தில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து தாக்கப்படுறாங்க. அதற்கு முன்பு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இவங்க பொய்யான வாக்குறுதிகள், மக்கள் நலன் சார்ந்து இல்லாமல் குடும்ப நலன் சார்ந்து மட்டுமே இருக்குது. தன்னுடைய மகனை வந்து துணை முதலமைச்சராகணும், தன்னுடைய மகனை வந்து முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல, அதன் பிறகு வரக்கூடிய வாரிசுகளை வந்து அடுத்த கட்டத்தை வளர்க்கணும் அப்படின்ட்டு திமுக குடும்பம், மன்னராட்சி குடும்பம், தீய சக்தி திமுக வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட எடுபடல. தாவேக்காவுடைய நோக்கம் வந்து மக்களுடைய நோக்கம் தான். மக்கள் தான் தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. வந்தால் வெற்றி பெறுவார், இவர் தான் வர முடியும், இவர் தான் வந்தால் தான் திமுகவை ஒழிக்க முடியும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தீய சக்தி திமுகவோட ஆட்சியோட அவலங்களை பார்க்கும்போது தாவேக்காவிற்கு கண்டிப்பாக வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும்.